வெல்கம் டு செட்டியாரம்மாசமையல். செட்டியாரம்மாசமையலில் இன்றைக்கி சாம்பார் வடம் பூசணிக்காய் வச்சு ஒரு சாம்பார் வடம் வந்து எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து காராமணி எடுத்திருக்கேன். வெள்ளை காராமணி போடலாம், இல்லை நாட்டு காராமணி இருக்குது பாருங்கள், கருப்பு காராமணி சிவப்பு கலரில், அதையும் போடலாம். ஒரு 200 கிராம் எடுத்துருக்காங்க கரெக்டாக. நான் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். தேவையான தண்ணி போட்டு ஊற வைக்கிறேன். நான் இதுக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் இல்லைனாக்கா வெள்ளை பூசணிக்காய் எது ஒன்றாலும் எடுக்கலாம். ஆனால் மஞ்சள் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு, கூட்டுக்கு, அரைச்சி விட்ட சாம்பாருக்கு, மோர் குழம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை இந்த மாதிரி திருவிக்கணும். தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேங்காய் திருவள் வந்து நல்லா திருவிக்கணும். நல்லா இது பூசணிக்காய் அளவு வந்து நீங்கள் இது தித்திப்பான பூசணிக்காய் இல்லைங்களா, இது சிவப்பு பூசணிக்காய். அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரம் போடணும். ஒரு 200 கிராமுக்கு வந்து ஒரு கரெக்டாக அந்த 2 பத்தன்றது சரியாக இருக்கும். அது காரமணி வந்து நல்லா ஊறிடுச்சு. இது வந்து சீக்கிரமாக ஊறிடும். இது நீங்கள் நைட்லாம் ஊற வைக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. இது ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் அது ஊற வச்சாலும் வந்து நல்லா வந்து ஊறிடும். இது வறுக்கலாம் தேவையில்லை, நல்லா ஊறிடும். இது போட்டு வந்து நல்லா வந்து நைஸாக அரைக்கணும். நீங்கள் நிறைய செய்கிற இருந்தாக்கா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ செய்கிற இருந்தாக்கா நீங்கள் வந்து 1 கிலோ இல்லை 1/2 கிலோ அந்த மாதிரி போட்டு அரைக்கிற இருந்தாக்கா கிரைண்டரில் அரைக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். நீங்கள் நம்ம சௌகரியம் தான். ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபின்றனால வந்து நான் வந்து உரலில் போட்டு அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் அளவு தான் போடுறேன். நான் ஏற்கனவே வந்து நிறைய இப்போ உளுத்தப்பருப்பு போட்டுலாம் கூட போட்டிருக்கேன். அதை கூட உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். நான் இதே தான் உளுத்தம்பருப்பு வச்சு நம்ம அரைக்கணும். இது காரமணிக்கு பதில் உளுந்து, அது இன்னும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப நாள் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது நைஸாக வந்து அரைக்கணும். இது ரொம்ப நைஸாக அரைக்கணும். இது குறைலாம் அரைக்கவே கூடாது. தண்ணி ஊற்றி அந்தளவுக்கு வந்து அரைக்க வந்து நல்லா அந்த உளுந்து மாதிரி நல்லா அந்த மாவு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் கிரைண்டரில் அரைச்சாக்கா இன்னும் நல்லா புசு சொல்லிட்டு நல்லா உளுந்து மாதிரி நல்லா வரும். அந்த மாதிரி அரைக்கணும். இதை அரைச்சிட்டு இப்போ நம்ம துருவி வச்சுருக்க அந்த பூசணிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா இதை நைஸாக அரைக்கணும். அதுதான், ஏன்னா அப்படியே அரைச்சாதான் வந்து அந்த மாதிரி அரைச்சாதான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிய சொல்ல வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சீக்கிரமாக வந்து ஒரு பொரியக்கூடிய ஒரு பொருள். நல்லா வந்து பூசணிக்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம வறுக்க சொல்லக்கூட நிதானமாக தான் வறுக்கணும். மீடியமில் வச்சு தான் நம்ம வந்து அதை வறுத்து எண்ணெயில் போட்டு வறுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த பூசணிக்காய் துருவில் எல்லாத்தையும் வந்து நான் வந்து போட்டு அரைக்கிறேன். இதுவும் ஒரு சாஃப்டான ஒரு பொருள் இல்லைங்களா, வெஜிடபிள் இல்லைங்களா. இது போட்டு நல்லா அரைக்கணும். நைஸாகவே அரைக்கணும் நல்லாவே. கிரைண்டர் நல்ல பெஸ்ட்டான ஒரு தான். ரொம்ப நல்லா வந்து பூத்து நல்லா வரும். புசு சொல்லிட்டு மாவு நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அரைக்கணும். இதுக்கு தேவையான காரம் போடணும். அதுதாங்க முக்கியம். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இந்த டைமில் காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இது போட்டு வெறுமனே வந்து இப்போ அரைச்சிட்டு நான் இனிமேல் தான் உப்பு காரம் எல்லாமே என்னென்ன சேர்க்கணுமோ இனிமேல் தான் சேர்க்கணும். உப்புங்க எப்பவுமே வத்தலை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து ஒரு 3/4 அளவு தான் போடணும். முழு அளவு நம்ம போடவே கூடாது நம்மளுக்கு. உப்பு பாருங்கள். அப்புறம் வந்து திட்டமாக கூட பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இது போட்டுடணும். மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன். தனி மிளகாய் தூள் தேவையான வந்து சேர்க்குறேன். இது கூட வந்து ஜீரகம் சேர்க்கலாம், இல்லை சோம்பு கூட சேர்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு வாசனைக்கு வந்து சோம்பு கூட நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து நிறைய போடணும். ஏன்னா மிளகாவும் போட்டுவிட்டு பச்சை மிளகாவும் போடணும். அப்புறம் வந்து ஏன்னா பூசணிக்காய் தித்திப்பு இல்லைங்களா, அதனால் வந்து அது மாதிரி சேர்க்கணும். பச்சை மிளகா நான் நிறைய போட்டிருக்கேன். நான் இது போட்டு வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா சாம்பாருக்கு நம்ம மிளகாய் கிள்ளி சாம்பார் செய்கிறோம் இல்லைங்களா, காயெல்லாம் போடாமல் அதுக்கு வறுத்து போடலாம், இல்லை அரைச்சி விட்ட சாம்பார் அதுக்கு போடலாம், மோர் குழம்புக்கு போடலாம், கூட்டுக்கு போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து ஒரு மழை டைமில் ஒரு காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் வந்து இப்போ பார்க்குறோம். நம்ம எனக்கு உப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டேன் நான், ஏன்னா பத்தலை எனக்கு, அதனால் போட்டேன். இதே வந்து கிரைண்டர் வச்சா இன்னும் கொஞ்சம் மாவு அதிகமாக வந்துருக்கும். உரலில் என்னால் அவ்வளோதான் எனக்கு அரைக்க முடிஞ்சது. என்னால் கிரைண்டரில் போட்டாலும் நல்லா வந்து காராமணி நல்லா அரையணும். உளுந்து மாதிரி நல்லா வந்து அரையணும் காராமணி. வெள்ளை பூசணிக்காய் போட்டால் வந்து நீங்கள் பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியில் தான் வந்து அந்த காரமணி ஊற வைக்கிறதுக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா நீங்கள் அப்படியே போட்டாக்கா வந்து அந்த பூசணிக்காய் வந்து வெள்ளை பூசணிக்காய் நீர் இல்லைங்களா, நீர் அதிகமாக இருக்கும். அதனால் அது பொலன்னு ஆகிடும். ஆனால் மஞ்சள் பூசணிக்காய் அந்தளவுக்கு நீர் இல்லை, வெறுமனே அரைச்சது தான். இத்தனைக்கும் நான் தண்ணி கூட சேர்க்கவே இல்லை. நான் அதிலே தான் அரைச்சேன். நான் இப்போ தேவையானால வந்து கருவேப்பிலை அதை போட்டுவிட்டு அந்த காரம்லாம் பத்தலை, அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து சேர்த்துருக்கேன். நான்
அது போட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து காய வைக்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்னதாக காய வைக்கலாம். இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இது. அதனால் உருட்டிலாம் வந்து காய வைக்க தேவையில்லை. நம்ம எப்படி நம்ம வந்து வெங்காய வத்தல் எப்படி கிள்ளி கிள்ளி அப்படியே வைக்கிறோம் நம்ம, அந்த மாதிரி வந்து தான் கிள்ளி கிள்ளி தான் வைக்கணும். இது ஒரு 2 நாளே வந்து சீக்கிரம் காஞ்சிடும். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது ரொம்ப கனமாலாம் இருக்காது. இந்த வத்தல் சீக்கிரம் காஞ்சிடும். இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் அடிக்கடி நான் செய்வேன். நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வறுத்து கூட வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஆனால் வறுத்து சாப்பிட்டா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு இருக்கும் தான். ஆனால் அந்த மற்ற வத்தல் மாதிரி இருக்காது. இது வந்து சாம்பாருக்குன்னு போடுறது. இது சாம்பாருக்கு, மோர் குழம்புக்கு, அந்த சாம்பார் வந்து கொதிக்க சொல்ல வந்து இதை வறுத்து இது போடணும், சூடாக சொல்ல போடணும். இதை வறுத்து போட்டாக்கா நம்மளுக்கு காயெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. நான் இன்றைக்கி மோர் குழம்புல தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து அதை செஞ்சுருக்கேன் நான். இது 200 கிராம் கடலப்ப அந்த காரமணிக்கு எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். இது 1/2 கிலோ 1 கிலோ போட்டாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூசணிக்காய் சேர்க்கணும். நீங்கள் பூசணிக்காய் சேர்த்து வச்சா பாருங்கள். இப்போ கிள்ளி இந்த மாதிரி வந்து வைக்கணும். இது நீங்கள் அழுத்தலாம் கூடாது. அது ரொம்ப லேசாக தான் இருக்கும். எனக்கு இந்த அளவு தான் வந்தது. எனக்கு கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் போடலாம், உங்கள் சௌகரியம் தான் அது. ஒரு 2 நாள் வெயில் போதும். இதுக்கு நல்லாவே காஞ்சிடும். இது இன்னும் உளுந்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். காஞ்சோன்னா பாருங்கள், இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது தான் வந்தது. ஒரு 200 கிராமு 2 10 பூசணிக்காவுக்கு எனக்கு இது தான் வந்தது. எனக்கு அது வத்தல் நான் நிறைய போட்டு வச்சனால இது வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் வந்து மீடியமில் வைக்கணும், இல்லை மீடியமில் லோவில் வைக்கணும். ஏன்னா இது ரொம்ப தக்கான பொருள் இல்லைங்களா. இது மற்ற அரிசி வத்தல் மாதிரியே வந்து திடமான பொருள் இல்லை. போட்டோன்னு அப்படியே புரிஞ்சுட்டோம், அப்படியே செவந்து போயிடும். அதனால் வந்து நீங்கள் ஃபயரை வந்து லோவில் தான் வைக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு லோவில் தான் போட்டோன்னு பாருங்கள், இப்படி வந்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இது. நீங்கள் சோம்புத்தூள், ஜீரகத்தூள் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன போடணும்னு தோணுதை கூட போடலாம் நீங்கள். இது மாதிரி தான். போட்டோன்னு அப்படியே புரிஞ்சு வந்துடுவோம். இது நான் ரொம்ப இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் செய்கிறேன். நான் ரொம்ப கம்மியில் தான் வச்சுருக்கேன். நான் என்ன பொருள் வீணாக கருத்து போய்டும். அப்படியே பொருள் திட்டமாக தான் இருக்கணும். இந்த போட்டோன்னா இது மாதிரி எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டா போதும். இது வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம். இது மற்ற வத்தல் மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் வந்து சாம்பார் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு, மோர் குழம்புக்கு அதெல்லாம் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். இது தான் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்காக சரி வீடியோக்காக கொஞ்சோண்டு செஞ்சு காட்டேன். இது வந்து மோர் குழம்பு. இது நான் இதுமே இது பண்ணாமல் வெறும் மோர் குழம்பு. அதில் வந்து சூடாக வந்து இது போடுறேன். இதே சாம்பாராக இருந்தாக்கா நீங்கள் சாம்பார் கொதிக்க சொல்ல வந்து போடணும். ஏன்னா ஊறணும் இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷம் இது வந்து ஊறணும். இது சாம்பாரில் சூடாக சொல்ல ஊறணும். இது சூடாக இருக்க சொல்லிட்டு வத்தல் சூடாக இருக்க சொல்லிட்டு வந்து நான் மோர் குழம்புல போட்டிருக்கேன். மோர் குழம்பு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இதுதாங்க ரெசிபி. தேங்க்யூ.